பண்பான உள்ளங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு ஏப்ரல் 6 காலையில மணி 4, காலையிலேயே 4 மணிக்கெல்லாம் குளிச்சு நல்லா ட்ரெஸ் பண்ணி எங்க ரெடியா இருக்கேன் தெரியுமா? எங்கேயோ ரெடியா இருக்கேன். எங்கன்னு பூஜா குட்டி சொல்லலை. என்னைய சர்ப்ரைஸா என்னோட பர்த்டே வந்து ஏப்ரல் 9, அதுக்கு ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறா. எங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் ஃப்ளைட்டில் போகிறோன்னு மட்டும் தெரியும். இங்கேருந்து 4 hours ஜேர்னி. நான் அது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ட்ராஜடி நடந்தது. என்னென்னா, என் சின்ன தம்பி தவறிட்டான். அது எங்களுக்கு ஒரு பெரிய அடி. ஆனால் பூஜா குட்டி இந்த பிளான் முதையே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கா. எல்லாமே ஃபுல் அமௌண்ட்டும் கொடுத்துருக்கா. அதனால் அதை ரிட்டர்ன் வாங்கவும் முடியாது, நமக்கு நிறைய நஷ்டம் ஆகும். அதனால் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னான். வேறு வழி இல்லை, போய் தான் ஆகணும். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போக வேண்டிய இடத்துக்கு மனசில் கஷ்டத்தோடு போகிறேன். எங்கே போகிறேன்னு தெரியல. அது ஒரு என்ன சொல்கிறது, சஸ்பென்ஸ். கொஞ்ச நேரத்தில் தெரிந்து விடும். இப்போ பாஸ் கிடைச்ச உடனே இப்போ சொல்லலாமே, இப்போ சொல்லலாமே. என்ன சொல்லலாம்? எங்கே போகிறோம்? அது போர்டிங் பாஸில் வாசிச்சுக்கோங்க. ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்கே தெரியுமா? பூட்டான். ஐயோ, அங்கெல்லாம் போவாங்க, கொஞ்சம் கீழே வரணும். அவ்வளோ போகிறது. அவன் சொன்னா இந்தியாவுக்கு வெளியிலன்னு சொன்னான். இந்தியாவுக்கு வெளியில அது உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணதுக்கு சிலப்போ இந்தியாவுக்குள்ளதான். ஓகே, இந்தியாவுக்குள்ளதான். நீங்கள் ரொம்ப நாள் கேட்ட ஒரு விஷயம் இந்தியாவுக்குள்ளதான். இல்லை, ப்ராப்ளம் என்னன்னா அவங்க ரொம்ப எக்ஸைட்டாக இருக்காங்க, நம்ம தான் ஏரோஃபோபிக் ஆச்சே கணக்கு. அப்போ நம்ம ஏர்போர்ட்டில் போய் பார்ப்போம், அப்போ தெரிஞ்சிடும் எங்கே போகிறோன்னு. அப்போ நான் ரிவீல் பண்ணுறேன். நான் சாதாரணமாக இருந்தால் நெட்டில் நோண்டி பார்த்து காலையில் எந்த ஃப்ளைட்டு போகுதுன்னு பார்த்து கொஞ்சம் ஏதோ கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கும். நான் நேற்று நைட்டு 9 மணிக்கு தான் ட்ரிவாண்ட்ரம் வந்தேன், மதுரைக்கு போயிட்டு. அவசரமாக நைட்டே ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணி, வீடு க்ளீன் பண்ணி, அவசரமாக ட்ரெஸ்ஸு மட்டும் எடுத்து வச்சு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். ஏர்போர்ட்டுக்கு போகிற வரைக்கும் தான் இந்த த்ரில்லு. அதுக்கப்புறம் தெரிஞ்சிடும் எங்கே போகிறோன்னு. அங்கே போயிட்டு பார்ப்போம். இதுதான் ட்ரிவாண்ட்ரம் டொமஸ்டிக் ஏர்போர்ட். பூஜா குட்டி அப்படியே மிரண்டு போயிருக்கா. இல்லை, சாமிலாம் கும்பிட்டுட்டுலாம் வந்தா. கேட்டால் சொல்லுவா, சாமி மேலே எனக்கு நம்பிக்கையே இல்லைம்பா. சின்ன ஏர்போர்ட் தான். நான் இந்த டொமஸ்டிக் வந்ததே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம். இல்லை பூஜா, நீ வந்திருக்கியா? நான் இல்லை, இன்டர்நேஷ்னல் தான் நாங்கள்லாம். ஆமாம் ஆமாம், இப்போயாவது சொல்லலாம்ல நீ. நான் கவனிக்கல, அதை எடுக்கல. இப்போ சொல்ல, ரிவீல் பண்ண நீ என் வீடியோவில். நம்ம வந்து டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர், சாந்தியோட பெரிய ஆக்ரகம் ஆக்கும் தாஜ்மஹால் பார்க்கணும்னு. அந்த ஆக்ரகம் ஆக்கும் இந்த வருஷம் நம்ம சாதிக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி, ஐ எம் வெரி மச் ஹாப்பி. நாங்கள் செக்யூரிட்டி செக்இன்லாம் முடித்து உள்ளே வந்துட்டோம். உள்ளுக்குள்ளே ஸ்நாக்ஸு, காஃபி எல்லாம் இருக்குது. எனக்கு ஒரு பக்கம் பெரிய சங்கடம் இருந்தாலும் மற்றொரு பக்கம் பயங்கர ஹாப்பி. எல்லாம் ஒத்து வந்து உடம்பு ஆரோக்கியமாக ஹாப்பியாக நிறைய பைசா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம போவோம்னு நினச்சா நடக்காது. இதை மாதிரி கிடைக்கும்போது நம்ம போய்க்கிடணும். இதுதான் எங்களோட போர்டிங் பாஸ் கையில் கிடச்சிட்டும். நான் ஊர் பேர் பார்க்கல. போர்டு ஆயிட்டுருக்காங்க. இது ரோட்டுக்கு, ஈஸ்டர்னாலையா? இது ரோட்டுக்கு தாம்மா போகுது. வா. ஆமாம், இல்லை, ரோட்டில் இருந்து இனி பஸ் வழியாக போகணும். இங்கே வெளியே வந்த உடனே ஒரு பஸ்ஸு, அது ஏசி பஸ்ஸு, லோ ஃப்ளோர் பஸ். அதில் ஏறி போகிறோம். பூஜா குட்டி ரொம்ப வாய் காட்டும் போது அவளை ஃப்ளைட்டில் கூட்டு வரணும். அமைதியாக இருப்பாள். என் ஃப்ளைட் கதை வந்து நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அப்புறமேட்டு. ஆமாம், அந்த இது குட்டி ஃப்ளைட் நம்ம இல்லை, நம்ம அரிசியாக இருக்குது பாருங்க. இதுதான் நம்மளு எல்லோரும் ஏறுறாங்க. நம்ம ஃப்ளைட்டில் 2 வழி இருக்குது. நம்ம ஃப்ரண்ட் வழியாக ஏற போகிறோம். நான் என் பெரிய பொண்ணு பஞ்சுக்குட்டியை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். மனசில் பெரிய கவலைகள் இருக்குது 2 பேருக்கும். பூஜா குட்டிக்கு அதை விட பயம் நிறைய இருக்குது. அதோடு போகிறோம். பாருங்க,
नमस्कार साथ में आपका स्वागत है। दिल्ली लगभग 3 घंटे की दूरी पर है। आज हमारे एविएटर्स कप्तान अखिल है, सह कप्तान साहब, साथ ही हमारे विमान कर्मी दल यशिका, प्रियंका, आशा, चार्ली और मैं पूजा आज के मुख्य कर्मी दल हूँ। हम हिंदी और अंग्रेजी बोल सकते हैं। அது நைட்லாம் தூங்கலையில பெசம்பட்டு தூங்கிரு வீடுன்னு நினைச்சு கண்ணை மூடிட்டு தூக்கம் यात्रा को सुरक्षित, आरामदायक और बेहतर बना पाएंगे। हमें बेहद खुशी है कि आप हमारे देश के साथ जोड़ सके। பூஜாவை இப்போ என்ன வேணா திட்டிக்கலாம், धन्यवाद। ஒன்றும் பேச மாட்டேன். நம்மால் கிளம்பியாச்சு. பூஜா குட்டியை பக்கத்தில் வச்சுட்டு நான் எப்படி போய் சேர போகிறேன்னு தெரியல. இந்த டேக் ஆஃப் ஆக போகுது, நல்ல ஸ்பீடாக போகுது. சடாங் டேக் ஆஃப் ஆகிருச்சு. அந்த சைடு தெரிகிறது ஃபுல்லாக எங்கள் ஊர் கடல் தெரியுதா பாருங்கள், நல்லா தெரியுது பாருங்கள். கடலுக்கு மேலே, கடலுக்கு சைடில் கூடி போகிறோம். கடல் அந்த சைடு இருக்குது. எனக்கு ஃப்ளைட்டில் போகும்போது இப்படி கீழே பார்க்க ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃப்ளைட் 6:30 தான் பெறப்படும்னு சொன்னாங்க, ஆனால் 6:20க்கெலாம் எடுத்துட்டாங்க. இப்போ தான் பொழுது லைட்டாக விடிஞ்சு வருது. ஃபுல்லாக மேகம் புறம் கீழே இருக்குது பாருங்கள், நல்லா ஹைட்டுக்கு வந்துருச்சு. கீழே பனிக்கட்டி மாதிரி தெரிகிறது பூரா மேகம், அது எல்லாம் கீழே இருக்கும். பூஜா குட்டிக்கு பயங்கர பயம். அவள் சாமி கும்பிட்டுக்கிட்டே வரா. எனக்கும் பயம்தான், பயம்னு நினச்சா பயம். அப்படி நான் கண்டுக்க மாட்டேன். நம்ம வீட்டில் நம்ம காரில் போகிற மாதிரி நினச்சிக்கிட்டோன்னா அவ்வளோதான் பயம். ஐயோ நம்ம இவ்வளோ ஹைட்டில் போகிறோமேன்னு நினச்சா எல்லாத்துக்கும் பயம்தான். நான் வந்து முதல்ல உப்புமா கேட்டிருந்தேன். பிளாக் காஃபி போதும்னு சொல்லிட்டேன். இப்போது கேப்புச்சினோ எனக்கு பிடிக்காது. பிளாக் காஃபியில் சுகர் வேணுமான்னு கேட்டாங்க. நான் குடிச்சு பார்த்தேன், ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. அப்போ வேண்டான்னு சொல்லிட்டேன். பூஜா குட்டி வந்து சாண்ட்விட்சு, அவளுக்கு ட்ரிங்க் என்னன்னு தெரியல. ஓப்பன் பண்ணும்போது பார்ப்போம். அது இப்போ டர்புலன்ஸ் இருக்கிறதுனால ஓப்பன் பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 மினிட்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுவோம். நாங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போதே எனக்கு உப்புமா, பூஜா குட்டிக்கு சாண்ட்விச் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாண்ட்விச் வந்து தணுப்பாக இருக்கும்னு சொன்னாங்க, அதனால் எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டேன். உப்புமாவே போதும்னு சொல்லிட்டேன். உப்புமா இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டு. இந்த உப்புமாவில் வேறு நிறைய அது இதுன்னு வெங்காயம், தக்காளி அப்படி இப்படின்னு ஒன்றுமே இல்லை. ப்யூர் ஒயிட்டாக இருந்தது. பயங்கர நெய் மணம், கேஷ்யூ நட்டு, இந்த கடலைப்பருப்பு அப்படி போட்டிருந்தாங்க. வெள்ளை வெள்ளைன்னு இருந்தது, ஆனால் எங்கேயோ இருந்து ஒரு காரம் வருது. பயங்கர டேஸ்ட்டு. அப்புறம் நான் நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இன்ஸ்டன்ட் உப்புமான்னு போட்டிருந்தது. இனி போய் இன்ஸ்டன்ட் உப்புமா வாங்கி போட்டு பார்க்கணும். நம்ம இந்த ஃபேனுக்கு பக்கத்துலையாக்கும் எங்கள் சீட்டு. பெரிய ஜெயின் வீலில் போகிறோன்னு நினச்சா அவ்வளோதான், ஆன்னு சத்தம் கேட்கும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. பூஜா குட்டி பயந்து பயந்து இருந்தால் பக்கத்தில் ஒரு அங்கிள் கிடச்சாங்க. நல்ல ஃப்ரெண்ட்லியாக அவகிட்ட பேசிட்டு, அவள் பயப்படுறத பார்த்துட்டு, நீ வா நம்ம ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவகிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்தார். அதில் கொஞ்சம் அவள் மறந்துருந்தா. இப்போது ஃப்ளைட்டு டிசெண்டிங்கில் போகுது. இப்போ நம்ம பார்க்குறது தான் டெல்லி. நம்ம ஃப்ளைட் தரை இறங்கிருச்சு. சும்மா பாருங்கள், நம்ம ஊரில் ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோ நிற்கிற மாதிரி வரிசையாக நிற்கிது பாருங்கள். பூஜா குட்டி சேஃபாக லேண்ட் ஆகிட்டா. அப்படி நம்ம டெல்லி vlog ஸ்டார்ட் பண்ணுவோமா? டெல்லி ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்தால் ஒரே டிராஃபிக். ஃபஸ்ட்டு போகிறது கிருஷ்ணர் கோயில். இங்கேருந்து 200 கிலோமீட்டர் இருக்குது. போகிற வழியில் ஷாஜஹானோட பையன் ஹுமாயூனோட மோஸ்க் இது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது நொய்டா. சண்டிகரும் நொய்டாவும் தான் இந்தியாவிலேயே வெல் பிளான்டு சிட்டி. ரோடும் சூப்பர் ரோடு. நொய்டா. இதுக்கப்புறம் பார்க்க போகிறது கிரேட்டர் நொய்டா. அதனோட நியூ வெர்ஷன் கொஞ்சம் கூட டெவலப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது மிக்சட் பக்கோடா. ஃபஸ்ட்டு டெல்லியில் இப்போ இன்றைக்கி உத்தரப்பிரதேஷுக்கு வந்துட்டோம். பையன் எடுத்து ஊற்றுறான் பாருங்க. ஆமாம், அவங்க பேசாமல் எடுத்து ஊற்றுறாங்க நிறைய. அப்புறம் சகப்பு சட்னின்னு நினைக்கிறேன். ஆமாம், டேஸ்ட் பார்த்துட்டு ஊற்றுக்குட்டி. ஸ்வீட் அது. இது வந்து கிரீன் சட்னி. இது தேனு. அப்போ எடு, நம்ம சாப்பிடுவோம். எல்லாம் கோதுமை தான்.
ஆனால் பார்க்குறதுக்கு நம்ம அரிசி மாதிரியே இருக்குது. ஆனால் இது கோதுமை. இந்த மாதம் கோதுமை எடுத்துட்டாங்கன்னா அடுத்த மாதத்துலேருந்து அரிசி போடுவாங்களாம், அதாவது நெல் விதைப்பாங்களாம். ஃபுல்லாக சிமெண்ட் ரோடு, சூப்பராக இருக்குது. கண்ணை மூடிட்டு கார் ஓட்டலாம். இந்த இடத்துக்கு பேர் மதுரா. இங்கே தான் கிருஷ்ணர் பிறந்த இடம். உள்ளுக்குள்ளே வீடியோ அலவுட் கிடையாது. முடிஞ்ச அளவு நான் வெளியிலேருந்து எடுத்து காமிக்கிறேன். இந்த இடம்தான் மதுராவில் கிருஷ்ணர் பிறந்த இடம், கிருஷ்ண ஜென்ம பூமி. இதுக்குள்ளே வீடியோ அலவுட் கிடையாது. நாங்கள் மத்தியானம் தான் போனோம். உள்ளுக்குள்ளே கோயிலுக்குள்ளேயே அலோவ் பண்ணலை. இது ஒரே காம்பவுண்டுக்குள்ளே ஒரு பெரிய மசூதியும் ஒரு பெரிய கோயிலும் இருக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே வீடியோ எடுக்க அலோவ் பண்ணலை. நாங்கள் வேண்டான்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டோம். இங்கே நிறைய கோயில்களில் மோஸ்க்கு பக்கத்துலேயே இருக்குது. அந்த காலத்தில் முஸ்லீம்ஸும் ஹிந்துஸும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்திருக்காங்க. வந்து லஸ்ஸி டக்கர் ஐட்டம்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கொள்ளாமா, ஆனால் டின் தயிர் வாடை வருதே. மேலே வந்து இந்த இது மாதிரி என்னவோ போட்டிருக்காங்க. அது டின் தயிர் இல்லை, ரோஸ் எசன்ஸ். அதுக்கு அந்த எசன்ஸுக்கு பேர் என்ன? இங்கே வந்து இதுதான் பிரசாதம். ஆனால் ஒரு வாரத்தில் கெட்டு போயிருமா. நான் 10 நாளைக்கு அப்புறம் தான் வருவேன், அதனால் வாங்கலை. டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தராங்க. வெறும் ஏலக்காய். சூப்பர், அச்சாயே, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம பார்க்குற இடம் வந்து அக்பரோட கல்லறை. இங்கே பயங்கரமான வெயிலுன்னா சகிக்க முடியாத வெயில். எனக்கு இந்த ஹிஸ்டாரிக்கல் மோனுமெண்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும். வெயில் சகிக்க முடியாத வெயில். அது மாதிரி கைடு தொல்லை, பயங்கர தொல்லை. இதில் இந்த புல்லு கார்டன்லாம் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் எப்படி கட்டியிருந்தா இன்றைக்கி அப்படியே இருக்கும் இல்லை? இன்றைக்கி நம்ம வீடு கட்ட சொன்னால் 4 நாளில் ஒரு மங்கி ஓடி வருது பாருங்கள். பீகாக்கோட சத்தம் மரத்தில் இருந்து கேட்குது. நாங்கள் அங்கே போகல. 2-3 மங்கி இருக்குது பாருங்கள். எனக்கு இப்படி இடம்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் வெயில். இப்போது நம்ம ஊர்லேயே பனைமரம் இல்லை, ஆனால் இங்கே பனைமரம் இருக்குது. இது அந்த என்ட்ரன்ஸ் உள்பக்கம் இருந்து எடுக்கிறேன். இது பாபரோட பையன் ஹுமாயூனோட பேரன் அக்பரோட கல்லறை. அவர் உயிரோடு இருக்கும்போதே இது கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோவில் பார்ப்போமா? தேங்க்யூ.